முக்கியமான வீடியோ, முக்கியமான சந்தோஷமான வீடியோ என்னன்னு சொன்னால், எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் எப்படின்னு சொன்னால், வைத்தியர் அர்ச்சுனாவுடைய அந்த பாராளுமன்ற பதவி விலகல் இடைவெளி என்றது வந்து ஒரு பெரிய தேடலை உருவாக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன் நான். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, அவர் இன்னும் பதவி விலகலை. மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். 3 மாதங்களுக்கு கிட்ட இருக்குது. அதை விட கோர்ட்ஸ் விடுமுறைன்னு சொல்லி ஒரு விடுமுறை வரப்போகுது. அப்போ அந்த விடுமுறையில் எல்லாம் பிறகு எவ்வளோ காலம் எடுக்கும்னு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே தான் பதவி விலக போகிறேன்ன்றதை அவர் உறுதியாக சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ என்ன சொல்ல வரேன்டா, நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், நான் இப்போ வைத்தியர் அர்ச்சுனாவுடைய அந்த இடைவெளி வந்து ஒரு பெரிய தேடலை உருவாக்கும்னு சொல்லி. ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக ஒரு தேடலை உருவாக்கும்னு சொல்லி நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலை. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த மயிலட்டியில் நினைக்கிறேன் அங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு போய் சைக்கிள் கட்சி அதில் அரசியல் செய்ததும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல இருந்தே எந்த அரசியல் புலமும் பின்புலமும் இல்லாத ஒரு ஏழைத்தாய் வந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அது இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் கொஞ்சம் பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கு. எப்படி என்று சொன்னால், அர்ச்சுனா மட்டும்தான் எங்களுக்கு கத்துறார் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அந்த விஷயம் வந்து வேண்டிய அடி மனசில் பதிஞ்சிருக்குன்றதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, அரசியல் பின்புலத்தோட வேலை செய்கிறார்கள்லாம் அவரை விமர்சித்து கொண்டிருக்கீங்கன்னா அவையை பற்றி நாங்கள் இங்கே கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னு சொன்னால், ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் தேவையில்லாத விமர்சிக்கணுமென்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் அவை வந்து அரசியல் ரீதியாக ஏமாற்று வேலைகள் செய்ய அதை நாங்கள் தோலுரித்து காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது. அதை அந்தந்த நேரங்களில் நாங்கள் செய்வோம். இப்போ வந்து எங்களுடைய விஷயத்துக்கு வருவோம். என்னென்னு சொன்னால், மிக தெளிவாக அந்த வயோதிபத்தாய் ஒரு ஏழை அவள் தன்னுடைய நிலைமைகளை சொல்லி, இதில் தான் நாங்கள் பக்கத்தில் தான் வீடு, இந்த ஆமி கேம்பை காட்டி இந்த மூலையில் தான் எங்களோட வீடு இருந்தது, இதில் தான் எங்களோட கடைகள் இருந்தது, அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லி மற்ற அரசியல்வாதிகளை வன்மையாக கண்டிச்சு. இப்போ சுமந்திரன் எல்லாம் அவள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எல்லாம் அவன் பச்சை கள்ளன் என்று சொல்லி பேசியிருக்கிறான். இப்போ அது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை. அது வந்து ஒரு என்ன செய்கிறது, எங்களோட அரசியல்வாதிகள் செய்த கேவலமான செயல்கள் வந்து மனவருத்தத்துக்குரிய விஷயம். இன்னொரு ஆளை பேசினோம்ன்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை. ஆனால் அவருடைய முகத்திரைகள் வந்து கிழிக்கப்பட்டிருக்கிறன்றதான் உண்மை. சுமந்திரன் கூட அந்த இடத்துக்கு போராட்டத்துக்கு போயிருந்தவர். ஆனால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா ஆரம்பத்தில் போய் அவைய மனுக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதை பாராளுமன்றத்தில் கேள்விகளாக போட்டு அதை எப்போ விடுவிக்க போகிறீங்கள், எப்போ இது நடக்கும், ஏன் இந்த மக்களை ஏமாற்றுறீங்களேன்ட்டு இப்போ கடந்த பாராளுமன்ற உரைகளில் கூட இந்த கிழமையில் கூட அந்த உரைகளில் கூட சில அவர்கள் சம்பந்தமான குரல் கொடுத்துருக்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ வைத்தியர் அர்ச்சுனா பதவி விலகின பிறகுதான் மக்கள் தேடுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் நான் பதிவு செய்திருந்தேன். அவர் பதவி விலக முதலே அவரை தேட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்றே அவருடைய அந்த அவர் கொஞ்சம் அமைதியாகி தன்னுடைய வேலைகளை ஸ்லோவாக செய்ய வழி கிடைக்க, அல்லது கொஞ்சம் சைலண்டாக இருப்போம்னு யோசிக்க இந்த மக்கள் வந்து அர்ச்சுனா தான் எங்களுக்கு வேணும், அவர் ஒரு ஆள் தான் எங்களுக்கு இருக்கிறார் என்ற துணியில் இப்படியான கருத்துக்கள் போயிருக்க தான் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இன்னும் அதிகமாக மக்களுக்காக குரல் கொடுக்கவும் ஊழல்வாதிகளை எதிர்க்கவும் ஆரம்பிக்கிற சந்தர்ப்பங்கள் வாரது இவ்வாறான மக்களுடைய செயற்பாடுகளால் தான். இந்த மக்களிடையே இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவர் கதைக்கிற நேரம் அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன், அமைதியாக சைலண்டாக இருந்து என்ன சொல்கிற அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கிற மாதிரி, எங்களுக்காக கதைக்கிறாண்டாப்பா, எங்களுக்காக சண்டை பிடிக்கிறார், எங்களுக்காக எல்லாம் செய்கிறார், அவர் சொல்கிற உண்மைதான மனசுக்காக பூரிச்சு கொண்டிருப்பினோம். இப்போ எந்த கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த கதைக்கிற அதே சந்தர்ப்பத்தில் மக்களுடைய அலையும் மக்களுடைய ஆதரவும் வெளிப்படையாக தெரியுமா இருந்தால் அது ஒரு பெரிய வெற்றியையும் அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு நெருக்கடியையும் கொடுக்கும். இப்போ உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர் கதைக்கிற நேரங்களில், ஆதாரங்களை சமர்ப்பிக்கிற நேரங்களில், ஊழல்கள் சம்பந்தமாக கேள்வி எழுப்புகிற நேரங்களில் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் அமைதியாக இருப்பினோம், சைலண்டாக இருப்பினோம். அதுதான் எங்களுடைய மக்கள்கிட்ட இருக்கிற தவறு, அதுதான் எங்களுடைய மக்களுடைய பலவீனம் என்று நான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால், ஒரு ஊழல் சம்பந்தமான கருத்துக்களை கேட்க, இப்போ சாவச்சேரியில் நடந்த ஊழல் சம்பந்தமாக அவர் தனியே ஒரு ஆளாக நின்று குரல் கொடுக்க அவ்வளவு மக்கள் கூடி அங்கங்கே ஒரு விஷயங்களை எல்லாம் சொல்லி அந்த போராட்டத்தை வாக்கின மாதிரி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இவர் சிறப்புரிமைகளை பயன்படுத்தி சில கருத்துக்களை கதை கேட்க
மக்கள் அது சம்பந்தமான உறுதிப்பாட்டையும் உண்மைத்தன்மையும் வெளியில் கொண்டு வரணும். இப்போ அவர் செய்கிறாருன்னு சொல்லி போட்டு இப்போ தேசிய தலைவர் கூட ஒரு தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறார். எப்படின்னு சொன்னால் எங்களோட மக்கள்கிட்ட ஒரு குணம் இருக்குது, ஒருத்தர் வந்து போராடுறாருன்னு சொன்னால் அவர்கிட்டயே முழு பொறுப்பையும் கொடுத்து அவரே எல்லாம் செய்யட்டும்ன்ட்டு விட்டுட்டு போகிறது. இப்போ அதுதான் காலங்காலமாக எங்களுடைய மக்களையும் எங்களுடைய சமூகத்தையும் இன்னும் வெற்றியான ஒரு பாதைக்குள்ளே போக விடாமல் தடுக்குதுன்னு தான் என்ற கருத்து. என்னன்னு சொன்னால் ஒருத்தர் குரல் கொடுக்குறாருன்னா நாங்கள் போய் சண்டை பிடிக்க தேவையில்லை. இப்போ இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் இருந்து கொஞ்சம் விலக போகிறார் அல்லது அவர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் என்று சொன்னோன்னே சிங்கள மக்கள் கூட, நான் பார்த்தேன்னு ஒரு யூடியூபரால் சிங்கள மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து போட்டிருக்கார். அங்கே கூட அவரை மாதிரி ஒரு எம்பி எங்கட பிரதேசத்துக்கு தேவை, அவர் எல்லாத்தையும் உண்மையாக கதைக்கிறார், வெளிப்படையாக கதைக்கிறார், இப்போ சிங்கள மக்களுக்கு இப்படி யாரும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை விளங்கப்படுத்தினதில்லை என்று சொல்லி சிங்கள மக்கள் மத்தியில் கூட அப்படி ஒரு தேடலை உருவாக்கி இருக்கிறார். அப்படி ஒரு தேவை, அவரை மாதிரி ஒரு ஆள் தேவை இருக்குன்றதை அந்த சிங்கள மக்களே எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாத மக்கள் அவரை தேடுறார்கள் என்றதான் உண்மை. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மக்களாக என்ன செய்யணும்னு சொன்னால் அவருக்கு ஒரு வலி சேர்க்கிற வகையில் ஒரு சில விஷயங்களை, இப்போ அவர் ஒரு ஊழலை பிடிக்கிறாருன்னு சொன்னால் அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட உண்மையிலே தெரிஞ்சப்போ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அரச உத்தியோகத்தர்களையும் ஊழல் செய்த என்று பொய்யான குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெண்டா பொய் சொல்கிற அளவுக்கு அவ்வளவு தேவையில்லை. ஏனெண்டா எங்களோட வடக்கில் வந்து நிறைய ஊழல்கள் மலிஞ்சு போயிருக்கு. இப்போ பார்க்குற இடமெல்லாம் ஊழலாக தான் இருக்குது. அதால் யாரையும் தேவையில்லாமல் குற்றஞ்சாட்ட வேண்டிய அவசியம் வைத்தியர் அர்ச்சுனாக்கும் இல்லை, அங்கே வாழ்கிற தமிழ் மக்களுக்கும் இல்லை. உண்மையான சம்பவங்களை உண்மையாக உரக்க சொல்கிறதுக்கு மக்கள் தாங்களாக கிளர்ச்சி கொண்டாலும் போகணும். இப்போ தமிழ் மக்களில் இருக்கிற அந்த ஒரு உணர்வு, இப்போ எங்களை பாதுகாத்து கொள்ளணும், நாங்களே எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது, நாங்களே கதைச்சா எங்களுக்கு ஏதாவது நடந்தது, அப்படியான விஷயங்களை விட்டு உங்களை பாதுகாத்து கொண்டு சரியான ஒரு நபர் வந்து குரல் கொடுக்க, எந்தவித அரசியலும் இல்லாமல், இந்த மயிலிட்டியை விட்டு வச்சு அரசியல் செய்யாமல், தையிட்டியை வச்சு அரசியல் செய்யாமல், செம்மணி புதகுலியை வச்சு அரசியல் செய்யாமல், இந்த இதுக்குள்ளே வந்து எங்களுடைய அரசியல் கட்சியை வளர்க்கணும், இதில் தான் எங்களுடைய அரசியல் கட்சியை கால் உண்ட வைக்கணும் என்ற சிந்தனை இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும் என்ற சிந்தனையோட செயற்படுற ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் மக்கள் திரளணும். அதாவது வந்து இங்கே மக்கள் திரளணும்ன்றது என்ற கருத்து வந்து ரோட்டுகளில் அவர் வரைக்க கூட்டம் கூடி அவரை தூக்கி கொண்டாடணும்ன்றது இல்லை. அவருடைய கருத்துக்களுக்கும் அவருடைய கோட்பாடுகளுக்கும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். சரி, நாங்கள் போராட்டம் செய்கிறத விட அவருக்கு ஆதாரங்களை சேர்த்து கொடுப்போம், எங்களோட உறுதிகளை கொண்டே கொடுப்போம், இதான் நடந்திருக்கு இத்தனை. அப்போ அது சம்பந்தமான கேள்விகளை எழுப்ப வேண்டிய இடத்துல கேட்கணும். இப்போ நான் திரும்ப சொல்கிறது, மயிலட்டியில் செண்டிக்கு நிற்கிற போலீஸ்காரனோ அல்லது தையட்டி விகாரைக்கு முன்னால் செண்டிக்கு நிற்கிற போலீஸ்காரனோ நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறதால எங்களோட காணிகளை கொண்டு வந்து காணி உறுதிகளை கொண்டு வந்து எங்கள்கிட்ட தரப்போகிறது இல்லை, ஒரு நாளும் அது நடக்க போகிறதும் இல்லை. நாங்கள் கதைக்க வேண்டியது அது சம்பந்தமான காணி சம்பந்தமான அமைச்சுக்களோடையும் காணி சம்பந்தமான அதிகாரிகளோடையும் தான் நாங்கள் சண்டை பிடிக்கணும். அதுக்குத்தான் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து விட்டுருக்கணும். அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் தெரிவு செய்து விட்டதுக்கு காரணம் வந்து அதை போய் சண்டை பிடிக்கணுன்றதுக்காக தான். மக்கள் ரோட்டில் நிற்கணும்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற ஒரு பதவி தேவையில்லை எங்களுக்கு. அப்போ அதை சரியாக விளங்கி கொள்ளாத சமூகம் தான் இந்த சைக்கிள் கட்சியின் அரசியலோடையும் ஒவ்வொரு கட்சிகளின் அரசியலோடையும் போய் அதுகளில் நின்று சரியாக கஷ்டப்படினோம். இந்த கஷ்டத்தை வந்து உண்மையிலே அரசியல்வாதிகள் இன்றைக்கி வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லினோம் அனுரான்ற ஆளுன்னு சொல்லி, மற்றது சஜித்தின் ஆளுன்னு சொல்லினோம், மஹிந்த ராஜபக்சேன்ற ஆளுன்னு சொல்லினோம், இந்தியான்ற கைக்கூலின்னு சொல்லினோம். இப்போ இதுகளையெல்லாம் சுற்றி பார்க்க அவருக்கு அவ்வளவு பேராலையும் தான் இன்றைக்கு நெருக்கடி, அவ்வளவு பேராலையும் தான் இன்றைக்கு பிரச்சனை. நாங்கள் இவ்வளவு கதைக்கிறோம், நாளைக்கு மஹிந்த ராஜபக்சவோ நாமல் ராஜபக்சவோ அரசியல்வாதியாக வந்தால் அல்லது அவர் ஒரு ஜனாதிபதியாக வந்தால் அவையையும் எதிர்த்து கேள்வி கேட்க போகிறது எம்பி சிறிதரனோ கயேந்திரகுமார் பொன்னம்பலமோ இல்லை, அவையோடையும் சண்டை பிடிக்க போகிறது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தான். இந்த தெளிவு வந்து எங்களுக்கு இருக்கணும் எப்பயுமே. இப்போ இன்றைக்கு வந்து ஒரு அரசியல் மாற்றத்துக்காக அவர் சில கருத்துக்களை சொல்லலாம். ஏனெண்டா பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு தான் தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுது, இந்த அரசாங்கத்தின் கெப்பாசிட்டி என்ன, இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யும், எந்த அளவுக்கு இவையிட்ட விட காண முடியும், இவையிட்ட இருக்கிற பொருளாதார கட்டமைப்பு என்ன,
இவன் நிதி ஒதுக்கீடுகளில் யாழ்ப்பாணத்துக்கு ஏதாவது நன்மை வரப்போதா அல்லது வடக்கு கிழக்கு ஏதாவது நல்லது நடக்குமா என்றது வந்து அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கிறவருக்கு தான் வழி விளங்கு. இப்போ அனுரா மேலே ஈர்ப்பு கொண்டவர்களுக்கும் அனுரான்ற முகத்தை பார்த்து 2ஆம் தேசிய தலைவர் இவர் நான் அடுத்த பிரபாகரன் என்ற மனநிலையோடு வாழ்றவைக்கும் அது சம்பந்தமான எண்ணங்கள் இருக்காது. அனுரா ஒரு ஹீரோவாக தான் தெரிவார். ஆனால் அந்த 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 இடத்துக்குள்ளே இருந்து எங்களோட அரசாங்கத்தின் நிலைமை என்ன, பொருளாதாரத்தில் எப்படி இருக்குது அரசாங்கம், அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது, இப்படியே போனால் என்ன நடக்கும், அடுத்தது நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து என்னால் இவ்வளவு விஷயம்தான் செய்ய முடியும், அப்போ அடுத்தது ஏதாவது செய்யணுமெண்டா நான் என்ன செய்யணும், இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் அவருடைய நகர்வுகள் வந்து விளங்கும். அதால் இப்போ இன்றைக்கு ஏழை மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து எந்த அரசியல் பின்புலமும் இல்லாதவர்கள் வந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை தேட ஆரம்பிச்சிருக்கணும். அவர் எங்களுக்கு தேவைன்றதை தேட ஆரம்பிச்சார். நிச்சயமாக அவருடைய ஒரு இடைவெளி என்றது பெரிய ஒரு தேடலை உருவாகும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாகாண சபை என்ற ஒன்று வரைக வைத்தியர் அர்ச்சுனா ஒரு 2 வருஷமோ 1.5 வருஷமோ அல்லது ஒரு 6 மாதமோ அல்லது 4 மாதங்களோ பாராளுமன்றத்தில் இருந்து விலகி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் சம்பந்தமான ஒரு பெரிய தேடலையும் அவர் சம்பந்தமான ஒரு பெரிய தேவையையும் மக்கள் உணரேக்க அந்த சந்தர்ப்பத்தில் மாகாண சபை ஒன்று நடந்தால் பெரிய ஒரு ஆதரவோட பெரிய ஒரு வெற்றியை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு இந்த தமிழ் சமூகம் கொடுக்கும்ன்றதில் இந்த மாற்று. அப்போ யார் என்னத்தை கத்தி குளர்னாலும் யார் அவரை விமர்சித்தாலும் அவரை பிடிக்காதவர்கள் எவ்வளவு வன்மத்தை கொட்டினாலும் சில யதார்த்தங்களை நாங்கள் மாற்றிடாது. அடுத்தது வந்து ஒருவர் வந்து மக்களோட மனசுலையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மனசுலையோ அவர் தன்னை நிரூபித்து காட்டிட்டாருண்டா அதுக்கு பிறகு அவருடைய எதிராளிகள் தலைகளான தண்ணி குடித்தாலும் எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்த இயலாதுன்றதான் உண்மை. ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை தமிழ் சமூகம் ஒரு 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 கட்டத்தில் எதிர்க்குமா இருந்தால் அல்லது அவை மரப்பினமாக இருந்தால் சிங்கள சமூகம் இருகரம் கூப்பி வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்துக்குள்ளேயே அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அவருடைய இடைவெளியை உணர்றதுக்கு முதலே எல்லாரும் குழம்ப வலிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நேற்று நடந்த விஷயம். அவருக்கு இப்போ இது புதுசு இல்லை. வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு வந்து இந்த சட்டத்துறையால் நீதித்துறையால் நடக்கிற விஷயம் இது முதலாவது விஷயம் இல்லை. அந்த முதல் நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைக்க விடாமல் செய்தது ஒரு பாரிய ஒரு நீதி சம்பந்தப்பட்ட விஷயம். அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் சுவாஸ்திக் அருளிங்கம் என்ற ஒரு சட்டத்தரணியை பற்றி கதைச்சதுன்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை விமல் ரத்நாயக்கா வச்சு கதைக்க விடாம வச்சுவார். அப்படி ஒரு வார்த்தையை பாராளுமன்றத்தில் பாவிக்கவே இல்லை, எங்கேயுமே காட்டலாது அவ பற்றி கதைச்சது. ஆனால் அதை கூட இந்த நீதித்துறையும் பாராளுமன்றமும் வந்து பொய்யாத்தான் செய்தது. அதை எதிர்கட்சிகளும் பார்த்து கொண்டு தான் இருந்தது. எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நேரம் குரல் கொடுக்கல. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. நிறைய விஷயம் சாவச்சேரியில் போய் நிற்க பாராளுமன்ற அதாவது பாராளுமன்றத்தில் இருந்து அவன் பெர்மிஷன் எடுத்து தான் அரெஸ்ட் பண்ணணும். இந்த மஞ்சள் கோட்டு வழக்குக்கு அரெஸ்ட் பண்ணிக்க, அனுராதபுரம் வழக்குக்கு அரெஸ்ட் பண்ணிக்க எந்த விதமான பாராளுமன்றத்தில் இருந்து ஒரு லெட்டர் கூட எடுக்காமல் தான் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனது. அந்த நேரம் எல்லாம் நீதித்துறை சம்பந்தமான நிறைய அதெல்லாம் ஒரு தவறான விஷயம். ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரை புரிஞ்சு கொண்டு அவர் இந்த நாட்டுக்கு தேவையான ஒருத்தர், அவருக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாதுன்ற ஒரு துணியில தான் அவ்வளவு பேரும் குரல் கொடுத்தது. நேற்று பாராளுமன்றத்தை பார்த்தீங்களா இருந்தால் வைத்தியராய் எதிர்கட்சி தலைவருக்கு கூட இவ்வளவு ஆதரவாக இந்த எதிர்கட்சியில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் கதைச்சதில்லை. ஆனால் தெளிவாக விளங்குது என்னென்னு சொன்னால் அவற்றை தேவையை தமிழ் சமூகம் மாத்திரமல்ல சிங்கள சமூகமும் அதை விட அரசியல் தலைவர்களும் வந்து அவர் முக்கியமான எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் இவர் நல்லவர், இவர் தேவைன்றதை வந்து புரிஞ்சு கொண்டிருக்கணும்ன்றதான் உண்மை. அதால் கத்துறாக்கள் குளர்றாக்களுக்கெல்லாம் காத்து போயிட்டு கட்டாயம் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்ன்றதை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.